ஏப்பா கதிரு, எங்க போயிட்டு வர? என்ன என்னாச்சு? இவ்வளவு பணத்தை பேக்ல வச்சிருக்க, வண்டியை கிட்டே வித்துட்டியா? என்ன அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? உங்களை கிளீனர் மாதிரியா நடத்துறேன்? எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி தானே நடத்துறேன். நீங்க இப்படி தேவையில்லாம தலையிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு. ஏன் முந்திரி கொட்ட மாதிரி மூக்க நுழைக்கிறீங்க? யாரை கேட்டு நீங்க அந்த பேக்கை திறந்தீங்க? உங்களுக்கு ஏன்னா இந்த தேவையில்லாத வேலை? என்ன நான் கேட்டுட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? இல்லண்ணே, நீங்க சில நேரத்தில் செய்யற வேலை இப்படிதானே இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த பாருப்பா, என் பக்கத்து நியாயத்தை சொல்றேன். இவ்வளவு பணத்தை மறைச்சு வச்சிருந்தா நான் என்ன தேடி எடுத்து பார்க்க போறேன்? லாரி செட்டில் 4 பேர் வந்து போற இடத்துல கண்ணில் போற மாதிரி வச்சா எடுத்து பார்க்க தான் செய்வாங்க. ஒருவேளை பார்க்காம விட்டு ஏதாவது ஆயிருந்தா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு என்னதானே கேப்ப? நல்ல வேலை நான் பார்த்ததுனால எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். திருட்டு போயிருந்தா முதப்பள்ளி என் மேல தானே விழுந்திருக்கும். சரி, எடுத்து வச்சுட்டு என்னன்னு கேட்டுக்கலாம்ல. அவசரத்தில் தான் வச்சுட்டு போயிட்டேன். இல்ல கதிரு, நீ முன்னாடி மாதிரி இல்ல. நீ அந்த சிலோன்காரங்களை என்னைக்கு பார்த்தியோ அன்னிலிருந்து என்னை ஓரங்கட்ட முடிவு பண்ணிட்ட. சும்மா சும்மா எரிஞ்சு விழுவுற, பயங்கரமா கோவப்படுற. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லப்பா இல்ல, வர வர உன் போக்கே சரியில்லை. என்னண்ணே, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? உங்க அவசர புத்தியை தானே சொல்றேன். இல்லப்பா இல்ல, உனக்கே நீ என்ன செய்யறன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்கே பாரு, எனக்கு ஹீரோயின் கிடக்கா தங்கச்சி இருந்தா. நிறுத்துங்க, இந்த மாதிரி அவசரப்பட்டு பேசாதீங்க. இந்த மாதிரி வார்த்தையை சொன்னா எனக்கு கோவம் தான் வருது. உங்க அவசர புத்தியை தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா பொம்பளை பொறிக்க மாதிரி தெரியுதா? இத்தனை வருஷமா நீங்க என் கூட தானே இருக்கீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எத்தனை லாரிக்காரங்க எப்படி எல்லாம் இருக்காங்க, நான் அப்படியா இருக்கேன்? உங்ககிட்ட ஒரு நாள் கூட மரியாதை குறைவா நான் பேசினது இல்லைன்னு. இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? தெரிஞ்சதுனால தான் சொல்றேன் கதிரு, நீ முன்ன மாதிரி இல்ல. என்னன்னு சொல்றீங்க? நம்மளை தேடி வந்தவங்கள அரசாங்கம் தான் கண்டுக்கிறது. நம்மளுமா உதவி செய்யக்கூடாது? அப்படி உதவி செஞ்சா இப்படிதான் கேவலமா பேசுவீங்களா? நீ பேசலப்பா, உன் வயசு அப்படி பேசுது. அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்ற. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு பேசினா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா. எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை. ராவுகால நேரம் போல இருக்கு. எங்க போனாலும் ஒரே வில்லங்கமா இருக்கு. நான் போயிட்டு அப்புறம் வரப்பா. என்னடா வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? சொல்லிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பல மச்சி. சாப்பாடு என்ன மச்சி, நீ சொல்லிருந்தா சரக்கு பாட்டில வாங்கிட்டு வந்திருப்போம். டேய், இந்த நேரத்துலயாடா? டேய், எந்த நேரமா இருந்தா என்னடா? எப்பா தெரியாம கேட்டுட்டேன்டா, போது நிறுத்துங்க. சரி மச்சி, அந்த சிலன்கார குட்டி எப்படி இருக்கா? அவதான்டா மச்சான், என்ன ஆரம்பத்துல இருந்தே நம்ப மாட்டேன்றா. ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லு மச்சி. இது என்ன நமக்கு புதுசா? தூக்குறது பிரச்சனை இல்லடா, நம்ம நினைச்சதை செய்யணும். அதுக்காக தேவைப்பட்டா மட்டும்தான் தூக்கணும். மச்சி, அவன் அண்ணன் கந்தன் என்னடா சொல்றான்? அவன் என்ன நம்பிட்டான். அவனை சிறப்பு முகாமில் போய் பார்க்கும் போதெல்லாம் காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதனால நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். இந்த செல்வியும் செல்வாவும் தான் நம்ப மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் ஏதாவது செய்யணும்டா. மச்சி, அவனும் உன் ஃப்ரெண்டு தானே? ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே தட்டில் சாப்பிட்டோன்னு சொன்னீங்க. உன்னை நம்ப மாட்டான்னு சொல்ற? அதெல்லாம் உண்மைதான்டா. ஆனா இன்னைக்கு செல்வி அவன் பக்கம் நிக்கிறா. அப்ப அவ சொல்றதை கேட்பானா இல்ல நான் சொல்றதை கேட்பானா? ஆமாண்டா, பொண்ணு சொன்னா பேய் கூட கேட்கும். டேய் மச்சி, கந்த உன்னை நம்பிட்டான்னு சாதாரணமா எடுத்துக்காதடா. செல்வா அண்ணங்கிட்டே உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சா என்ன செய்வ? ஆமாண்டா, அவங்க 3 பேர் மட்டும் இல்ல, குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீ மட்டும் தான் தனி மரமா நிப்ப. எல்லாரும் சேர்ந்து உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. உஷாரா இருந்துங்க மச்சி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எவன் கை ஓங்குதோ அவன் தான்டா ஜெயிப்பான். மச்சி, நீ தாண்டா ஜெயிப்ப. அவனுக்கு அவன் குடும்பம் இருக்கு, எனக்கு யார் இருக்காங்க? நாங்க இருக்கோம் மச்சி. உனக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம், ஐடியா மட்டும் கொடுங்க. கந்தனை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும். மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு போனா திரும்பி வரவே மாட்டான். செல்வாவையும் அவன் கூட ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அந்த குள்ளச்சி செல்வி தனிச்சு போய் நிப்பாடா. அப்பதான்டா
அப்பதான் அவ என் காலில் வந்து விழுவா. விழ வைப்பேன். அதான் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல. இளங்கோவும் அவங்க அம்மாக்காரியும் அவங்கள வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லடா. ரகுவரம் மாதிரி நல்லாவே யோசிக்கிற. சரி, சீரியல்ல வர பொம்பளைங்க மாதிரி வல்ல வல்லன்னு பேசிக்கிட்டு இருக்காம மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஐடியா பண்ணாதான் மச்சி நம்மளுக்கு ஆபத்து வராது. அவசரப்பட்டா அசிங்கப்பட்டு மாட்டிப்போம். புரியுதா? மச்சி, சரக்கு போடாம ஐடியா எப்படி மச்சி வரும்? அவ்வளோதானே. வா போலாம். வா. ம். ஏய், என்னடா அங்க நின்னுட்டு இருக்க? உள்ள வா. இல்ல நான் வரல. ஏய் வாடா. ஏன்டா சோகமா இருக்க? வா உள்ள ஜாலியா குளிக்கலாம். இல்லடா, கண்ணு கலங்கிருக்கு. என்னடா? செல்வாவையும் செல்வியும் பார்த்தேன்டா. அவ வாழ்க்கையை நாசம் பண்ணவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எவ்வளோ எடுத்து சொன்னேன்டா. ஆனா 2 பேருமே நம்ப மாட்டேங்கிறாங்கடா. நீதான்டா காரணம்னு சொல்றாங்க. உன் நல்ல மனசு அவங்களுக்கு புரியலடா. நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஏன்டா உன் தங்கச்சி என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கா? நான் என்னடா பாவம் பண்ண சொல்லு. அவங்க சார்பா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்டா. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ என்னடா தப்பு பண்ண? நீ நல்லவன்டா. உன் தங்கச்சி தான் என்ன புரிஞ்சுக்கல. அது உன் தங்கச்சியோட தப்பு. ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் தங்கச்சி என் நல்ல மனசை புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நான் பொறுத்துப்பேன்டா. ஏன் தெரியுமா? நீ என் நண்பன்டா. நீ என்ன நம்புறல்ல? என்னடா இப்படி கேட்ட? நட்புனா அது நம்பிக்கைடா. நீ என் நண்பன்டா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுடா. உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலையும் அழிக்க முடியாது மச்சான். இது போதும்டா, இது போதும். நீ கூடிய சீக்கிரம் லண்டன் போகணும்டா. அதுக்கான ஏற்பாடு பண்றா. நீ நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கப்புறம் பாரு, உன்னை புரிஞ்சுக்காதவங்க, உன்னை வெறுக்கிறவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்கடா. உன்னை நினைச்சு பெருமைப்படுவாங்க. வருத்தப்படாதடா, சிரிச்சு சந்தோஷமா இருடா. எல்லாருக்கும் கஷ்டமோ சந்தோஷமோ மாறி மாறி வரும் மச்சான். ஆனால் நம்மள துக்கம் தாண்டா துரத்திக்கிட்டே இருக்கு. துரத்துட்டும்டா. துரத்த ஓடிட்டே இருப்போம். கடைசியில யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். நாம சாகிறதுக்காக பிறக்கலடா, வாழ்றதுக்காக பிறந்திருக்கோம். வாழ்ந்து காட்டுவோம். முதல்ல நீந்து காட்டுவோம். வாடா. ஏய், வாடா. ஹலோ. ஹலோ, எங்க நான் கதிர் பேசுறேன். ஆ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நான் பிரமாதமா இருக்கேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, பாக்குறீங்கல்ல, பிறந்ததுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்க எப்போன்றது எனக்கே தெரியல. இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். நான் ஆரம்பிச்சு வச்ச காரியம் எனக்கு தெரிஞ்ச தோல்வியில முடிஞ்சதில்ல. இதை நான் பெருமைக்காக சொல்லல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் சொன்னேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வார்த்தை பலிக்கட்டும். போன காரியம் காயா பழமா? என்னங்க இப்பதானே சொன்னேன். நம்ம கை வச்ச காரியம் தோல்வியில முடியுமா? அதுவும் உங்களுக்காக பண்ணிருக்கேன். அது எப்படிங்க நெகட்டிவ்ல முடியும்? சந்தோஷமா இருக்குங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலங்க. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. பணம் என்கிட்ட ரெடியா இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எப்போ வரீங்க? அப்படியா? சரி, பணம் உங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டும். நான் ஏஜென்ட்டை கூட்டிட்டு வந்து வாங்கிக்கிறேன். நீங்க எப்போ வேணாலும் வரலாம். ஆனா உங்க அண்ணன் தர்மா இல்லாத நேரமா பார்த்து வாங்க. வேணா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்களேன். ஓகேங்க, தேங்க்யூ. சரிங்க, நம்ம நேர்ல சந்திக்கலாம். ஓகேங்க, பாய். ம்.
இப்பதானே பேசிட்டு வச்சேன். கிச்சனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க போச்சு? என்ன தேடுற யாழ்னி? என் செல்போனை பாத்தியா? உங்க அன்னிக்கு மரியாதை இவ்ளோதானா? மரியாதையா? என் செல்போனை பாத்தீங்களா நீன்னு கேளு, நான் சொல்றேன். விளையாடாம சொல்லு ராகினி ப்ளீஸ். முக்கியமான ஒரு ஃபோன் பண்ணணும். உன்னை சாமி ரூம்லயே வச்சு கும்பிடுறேன் சரியா? முதல்ல போனை கொடு ப்ளீஸ். மா, நீ என்ன சாமியாலாம் ஆக்க வேண்டாம். நான் சாதாரண மனுஷியா இருந்தாலே போதும். தோ அந்த டிவி பக்கத்துல இருக்க கபட்ல தான் இருக்கு பாரு. போன் அடிச்சிட்டே இருந்தது. ஐயோ, வேலை கூட கூட எனக்கு மறுதையும் கூடவே வருது. ஐயோ, 5 மிஸ் கால் வந்திருக்கு. ஏஜென்ட் தான் கூப்பிட்டுருக்காரு. இரு ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ சார், நான் யாழினி பேசுறேன் சார். பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். எப்போ வரீங்க சார்? 1 மணி நேரத்துல வரமா? ஆமா, எங்க வரணும்? ஹோட்டலுக்கா வீட்டுக்கா? சார் நீங்க பக்கத்துல வந்ததும் கூப்பிடுங்க, நான் சொல்றேன் சார். சரிம்மா, வந்துட்டு கூப்பிடுறேன். நான் போன் அட்டன் பண்ணாம இருக்காதீங்க. இல்ல சார், நான் அட்டன் பண்றேன், நீங்க வாங்க. சரிம்மா, ஓகே. செல்வா லண்டன் போறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ரெடி ஆயிடுச்சு. அப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் நல்லபடியா லண்டன் போய் சேர்ந்தாருன்னா போதும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். லண்டன்ல எல்லாம் ரொம்ப குளிர் அடிக்குமாமே. இங்க வெயில்ல பழக்கப்பட்டவருக்கு அங்க போனா கஷ்டமா இருக்கும்ல? அதெல்லாம் போக போக பழகிடும். இனிமே என் குழந்தனார் லண்டன்ல இருக்காருன்னு பெருமையா சொல்லிக்கலாம். இங்க உள்ள நம்ம மக்கள் எல்லாம் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கார் ஸ்விஸ்ல இருக்காரு, என் வீட்டுக்கார் லண்டன்ல இருக்காருன்னு. இனிமே நீயும் உன்னோட கணவர் லண்டன்ல இருக்காருன்னு சொல்லுவ. திடீர்னு போன் பண்ணி நான் லண்டன்ல இருந்து பேசுறேன்னு சொல்லுவ. நமக்கு அந்த வெட்டி பந்தாலாம் தேவையில்லை யாழ்னி. எங்க இருந்தாலும் நிம்மதியா இருந்தா போதும். ராகினி, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நீ அண்ணியா வரத்துக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க ஊர்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன யாழ்னி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்ற? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? அம்மாவோட அக்கப்போர்ல இருந்து உங்களை காப்பாத்த முடியாம கையை கட்டி வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்கேன். அதுவே என் மனசுக்கு உறுத்தலாதான் இருக்கு. அப்படி சொல்லாத ராகினி, அத்தையோட இயல்பு அது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் பழகிட்டோம்ல. ஆனா நான் சொல்ல வர்றது, அவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள நகைய என்ன நம்பி கொடுத்துட்டு அதை வித்தியா அடமான வச்சியான்னு கேட்காம இருக்க பெருந்தன்மை யாருக்கு வர சொல்லு? 10 ரூபாய் கடன் வாங்க முடியாத எங்களுக்கு நீ செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதான் நான் முன்னாடியே சொன்னேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாமி ரூம்ல வைக்கப்பட வேண்டியவதான். அப்படிலாம் என்ன பெரிய மனுஷி ஆக்கிடாத. எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு யாழ்னி. நீ எதுவுமே தப்பா யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பணம் காசெல்லாம் எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். உறவை பத்தியெல்லாம் இப்ப யாரு கவலைப்படுறாங்க? சரி, அது இருக்கட்டும். நாளைக்கு அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நீ எப்படி சமாளிக்க போற? ரொம்ப பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மாவோட புத்தி எனக்கு நல்லா தெரியும் யாழ்னி. அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். நீ அத பத்தியெல்லாம் எதுவும் பயப்படாத. அதான் கேக்குறேன், எப்படி சமாளிப்ப சொல்லு? என்ன யாழ்னி பேசுற? தாய் 10 அடி பாஞ்சா குட்டி 100 அடி பாயும். உலகத்துல பொய்க்கா பஞ்சம்? பொய் பேசாதவன் எவனாவது இருக்கானா என்ன? விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஏஜென்ட் வேற வந்துருவாங்க. நான் போய் அதை செஞ்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே. என்ன செல்வா, லண்டன் போறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கியா? நல்ல நேரம் கெட்ட நேரம் என்னக்கா இருக்கு? காசு இருந்தா நல்ல நேரம், காசு இல்லாட்டி கெட்ட நேரம். காசு இருந்தா நல்ல நேரம்னா நமக்கு இப்ப நல்ல நேரம் தான்டா. என்னக்கா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். வா, 2 பேரும் கதிரோட லாரி ஷெட் வரைக்கும் போயிட்டு வரலாம். எதுக்குக்கா? லண்டன் போக காசு ரெடி ஆயிட்டா? ஆமா, ஆயிடுச்சு.
ஏஜென்ட்டை லாரி ஷெட்டுக்கு வர சொல்லிருக்கேன். கதிரை சாட்சியா வச்சு காசு கொடுத்துடலாம். என்னால் நம்பவே முடியலக்கா. நல்ல நேரம் வந்துட்டா எல்லாம் நல்லதாவே நடக்கும்டா. நம்ம சாமி நல்ல நேரம் கொடுத்துருச்சு. அக்கா, சாமி கொடுத்ததா சாமியோட உடச்சு எடுத்தீங்களா? ச்சே, கும்பிடுற தெய்வம் கோரிய பிச்சுட்டு கொடுக்கும்போது எதுக்குடா உண்டியல உடைக்கணும்? கூறு எதுக்கா பிச்சுட்டு கொடுக்கணும்? வாசல் வழியா வந்து ஒரு நாள் தங்கி விருந்து சாப்பிட்டு போயிடலாம்ல. என்னடா நக்கலா? நக்கல் விக்கல்லாம் இல்லக்கா. இந்த விளையாட்டுலாம் விட்டுட்டு விஷயத்துக்கு வாங்க. இவ்வளோ காசு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உன்னை நம்பிதான் நான் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கேன். நீ லண்டன் போனதும் எவன் கையில காலையாவது விழுந்து காசை எனக்கு அனுப்பிடு. நம்மளை நம்பி காசு கொடுத்தவங்களுக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுடா. என் கை கால் நல்லா இருக்கும் போது எதுக்கு அடுத்தவனை தொந்தரவு செய்யணும்? நீ ஒன்னும் யோசிக்காத, நான் உழைச்சு கடனை கட்டுவேன். ஆனா இவ்வளவு பெரிய காசு எப்படிக்கா ரெடி பண்ண? நம்ம வருங்கால அண்ணி ராகினி தான் கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா. அக்கா, என்னக்கா சொல்ற? நம்ம ராகினியா? நம்பவே முடியல. சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கா. ஆமாண்டா, அதுவும் யாருக்குமே தெரியாம கொடுத்துருக்கா. தர்மானருக்கோ செல்விக்கோ கூட இந்த விஷயத்த சொல்லிடாத. செல்வா, உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான்டா நான் இவ்வளவு எல்லாம் பண்றேன். அக்கா, நம்பிக்கை வீண் போகாதுக்கா. நகையெல்லாம் கொடுத்த ராகினி இன்னைக்கு வரைக்கும் அதை வித்தியா அடகு வச்சானே கூட கேட்கலடா. நம்ம அத்தை பொண்ணு இப்படி இருக்காளேன்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாத நமக்கு யாருடா கடன்லாம் தருவா? தர்மன்னா உண்மையிலே கொடுத்து வச்சவருக்கா. ஏதோ உறவுன்றதுனால ராகினி தைரியமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கா. நாம ஒண்ணு நினைக்கிறோம், கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. கவலை விடுக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம். வாங்க வாங்க, இரவு வணக்கம். என்ன புது மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்துட்டீங்க. நாங்க எதிர்பார்க்காதப்ப நீங்க வருவீங்க, நீங்க எதிர்பார்க்கறப்ப நாங்க வருவோமா? நாங்க தான் உங்களுக்கு மேலும் மேலும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை ஏன் செல்வா பெருசுப்படுத்துறீங்க? மனிதாபிமானம் உள்ள எந்த மனுஷனும் சக மனுஷனுக்கு உதவி செய்யறது இயல்பு தானே. உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? அசந்தா ஆளையே கூறு போட்டு வித்துருவாங்க. ஆமா, தர்மன் எங்க காணோம்? கிளியை கூட்டிட்டு கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காரு. சரி, ஏஜென்ட் எப்போ வரதா சொல்லியிருக்காரு? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. அவரை நான் இங்கே தான் வர சொல்லியிருக்கேன். எப்படியும் வந்துருவாரு. அவருக்கு இந்த இடம் தெரியுமா? தெரியாது. என்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு, எனக்கு அட்ரஸ் சொல்ல தெரியல. வந்துட்டு ஃபோன்ல கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன புது மாப்பிள்ள, லண்டன் போனா எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களே? என்னன்னு எப்படி சொல்றீங்க? எங்களால எப்படின்னு உங்களை மறக்க முடியும்? ராமேஸ்வரத்துல போலீஸ்ல மாட்டிக்காம கூட்டு வந்தீங்க. வீடு எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த காசு கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களை மறக்க முடியுமாண்ணா? என்ன செல்வா, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? உங்க அக்கா தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. உங்களுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். அவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஆமாண்ணா, அது என்னவோ உண்மைதான். அவங்க கூட பிறந்தவங்க செய்யறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே. கூட பிறந்தா தான் உதவி செய்யணுமா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்ய மனிதாபிமானம் இருந்தாலே போதும்பா. கூட பிறக்காட்டி என்ன, கூட பிறந்ததான் நினைச்சுக்கங்க.